Allahu 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 Allah Allahu 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 Allah. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 17 ஜுசுக்கள் முடிந்து 18வது ஜுசுவிலே அரை ஜுசு முடிந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுசுவிலே ஹஜ் என்கிற சூறாவும் உண்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஹஜ் என்கிற சூறாவை தொடங்கும் போது என்ன ஆயத்தை கொண்டு தொடங்குகிறான் என்றால், நிலநடுக்கத்தை சொல்லி தொடங்குகிறான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். ஓ ஜனங்களே என்கிறான். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்லவில்லை. காரணம், நிலநடுக்கம் என்பது அனைவருக்கும் உண்டான பாதிப்பு. யா அய்யுஹன் நாஸ், ஓ ஜனங்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அந்த நிலநடுக்கம் ஏற்படுகின்ற அந்த நேரமும் அந்த காலமும் அது எந்த நேரத்தில் நிகழும் என்று எவருக்குமே தெரியாது. ஆனால் அது பயங்கரமானது என்கிறார். யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ சுக்காரா வமா ஹும் பிசுக்காரா வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத் என்கிறார். அந்த நிலநடுக்கம் ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே அந்த நிலை எப்படி இருக்கும் என்றால், பால் குடி தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்க மறந்துடுவார். கர்ப்பம் தரித்திருக்கிற பெண்மணி அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே குழந்தையை பெற்றெடுப்பார். அந்த நடுக்கம் அப்படிப்பட்டது. மனிதர்கள் எல்லாம் அவர்கள் திக்கு திணறி போய் தடுமாறி போய் அவர்கள் நடக்கின்ற நடையை பார்த்தால், குடி குடித்திருக்கிறார்களோ சாராயம் குடித்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றும். ஆனால் அவர்கள் குடிகாரர்கள் அல்ல. இன்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். உண்மைதான். இது கியாம நாள் சமீபத்திலே மிக அதிகமாக நிகழும். அது கியாம நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹி, இந்த உம்மத் இருக்கிறதே, இன்ன ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா லைஸ லஹா அஸாபுன் ஃபில் ஆখিরা அஸாபுஹா ஃபித் துன்யா அல் ஃபித்னு வல் கத்லு வஸ்ஸலாசிலு. இந்த உம்மத் இருக்கிறதே, இது ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத், கருணை செய்யப்பட்ட உம்மத். இந்த உம்மத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முக மாற்றத்தை கொண்டு தண்டிக்க மாட்டான். யாரையும் குரங்காக மாற்ற மாட்டான். யாரையும் பன்றியாக, உடும்பாக, எலியாக, பாம்பாக, பறவைகளாக அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஒரு மாற்றம் என்பது இந்த உம்மத்துக்கு கிடையாது. அது நபியவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு பாக்கியம். குரு மாற்றம் என்பது இருந்தது எல்லா உம்மத்திலேயும். ஆனால் இந்த உம்மத்திலே ஒரு மாற்றம் என்கிற தண்டனை கிடையாது. அதே போன்று போய்கொண்டே இருந்தால் திடீரென மறைந்து விட்டான், பூமி உள்ளே இழுத்துக் கொண்டது. இதற்கு பெயர் சொல்லுவார்கள் ஹஸ்பு என்பார்கள். இந்த ஹஸ்பு என்கிற தண்டனையும் கிடையாது. இந்த உம்மத்துக்கு தண்டனை என்ன? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே 3 தண்டனை வைத்திருக்கிறான். ஒன்று அல் கத்லு, கொலை. கொலை கொலை செய்தவனுக்கு ஏன் கொலை செய்தேன் என்றே தெரியாது. கொலை செய்யப்பட்டவனுக்கு ஏன் இவன் கொலை செய்யப்பட்டான் என்றே தெரியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொன்றவனை அழைத்து, ஏனடா கொன்றாய்? கொலை செஞ்சுட்டங்கய்யா, ஆனா எதுக்காக செஞ்சேன்னு எனக்கே தெரியல. கொலை செய்யப்பட்டவனை கேட்டால் அவனது குடும்பத்தார்களை எந்த வம்புக்கும் போக மாட்டான். அவனை போய் கொண்டிருக்காங்க, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னே தெரியலங்க. இந்த அளவுக்கு கொலைகள் அதிகமாகிவிடும். அது எனது உம்மத்தினுடைய தண்டனை. எனது உம்மத்துக்கு அல்லாஹ் தருகிற இந்த உலகத்திலேயே தண்டனை. அல் ஃபித்னு இரண்டாவது தண்டனை. குழப்பம்.
அமைதியாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டு அழகான அமல் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துலயும் சந்தேகம். நோம்பு வச்சவங்களுக்கு நோம்பு வச்சிருக்கிறது சரியா தான் வச்சிருக்கிறோமா, இல்ல நம்ம வச்சிருக்கிறது தப்பா? தொழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒழுங்கா தான் தொழுகிறோமா, இல்ல நான் தொழுதுட்டு இருக்கிறது தப்பா? கடைசியில களிமாவுக்கே வந்தாலும் வந்துடும். நாம சொன்ன களிமா சரியா இல்லையா? அந்த அளவுக்கு குழப்பம். ஆளுக்கு யூடியூப்ல இஷ்டப்பிரகாரம் பேசுகிறார்கள். அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், அதை எப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் ஏற்றத்துக்கு மாத்தமா இருக்கு. நம்ம நேரா கெல்லி சத்துட்ட போய் கேட்கலாம். நம்மள்கிட்ட வந்து அதுல இவர் சொன்னாரே, அப்ப அவர் சொன்னாரே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் இந்த 2 பேர்த்தையும் கேட்டதன் மூலமா உனக்கு ஒரு விஷயம் விளங்கி இருக்கும்ல, அதை முதல்ல சொல்லு. அவரவர்கள் தங்களுக்கு என்ன விளக்கமோ என்ன விளங்கியதோ அதையெல்லாம் மக்களிடத்திலே, அதெல்லாம் மார்க்கம், அதெல்லாம் தீன். குழப்பம் எல்லாத்திலையும் குழப்பம். திடீர்னு கையை மாட்டுங்க, இல்ல மாட்டாதீங்க, இதுக்கு மேல வேண்டாம். யார் அசையுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களை அசைக்க வேண்டாம், நேராக வச்சுக்கங்க. தொப்பி போடாதீங்க, இல்ல இப்ப போடுங்க. ஒரு காரியத்தை தடை செய்வது மீண்டும் செய்யுங்கள் என்பது. எனக்கு அந்த நேரத்துல ஹதீஸ் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிச்சு. எனக்கு அந்த நேரத்துல விளக்கம் இல்லை, இப்பதான் எனக்கு விளங்குச்சு. அடே, உனக்கு இன்றுதான் விளங்கியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாபிகளுக்கு விளங்கியதை தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உன்னை பின்பற்ற சொல்கிறாய், ஆனால் உன்னை விட உயர்ந்த சஹாபிகளை புறக்கணிக்க சொல்கிறாய். உன்னை விட அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், ஆனால் குழப்பத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவையில்லாத குழப்பங்கள். நெய்யத்தை வைக்கலாமா, வைக்க கூடாது, வாயால சொல்லணுமா, இல்ல மனசால நினைக்கணுமா, என்னென்ன குழப்பங்கள், வித்தியாசமான குழப்பங்கள் எல்லாம். இந்த குழப்பத்தினால் நல்ல அறிவுள்ள நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நல்ல அறிவுள்ள புத்திசாலி தீட்சண்யமானவன், மார்க்கத்தில் நல்ல உறுதி உள்ளவன் கூட கொஞ்சம் நடுங்கி போவான். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நாம செய்யறது சரியா இல்லையான்னு புரியலையே என்று மார்க்கத்திலே குழப்பம் உண்டாக்குவார். இது 2வது தண்டனை. எங்க காடு கிஃப்ட் என்று வீட்டுல எழுதுறோம், வண்டியில எழுதுறோம், எல்லாம் தருகின்ற ஞாபகத்தில் எழுதுறோம். உண்மையிலேயே காடு கிஃப்ட் எது தெரியுமா? நாம கொண்டிருக்கிற மார்க்கத்துல நமக்கு எந்த சந்தேகமும் எனக்கு இல்லைன்னு சொன்னா அதுதாங்க காடு கிஃப்ட். நான் தொழுகிறேன், என் தொழுகையில் சந்தேகம் இல்லை. நான் நோன்பு வைக்கிறேன், என் நோன்பில் சந்தேகம் இல்லை. நான் களிமா சொல்லி வாழுகிறேன், அதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என் மார்க்கம் எனக்கு சொல்லி தருகின்ற என் ஆசான்கள், என்னுடைய உஸ்தாதுகள், என் இமாம், என்னுடைய அவர்கள் சொல்லித் தருகின்ற விஷயங்கள் எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அதிலே சந்தேகமே இல்லை. அதற்கு மாற்றமாக நான் கேட்க விரும்பவே இல்லை, நான் பார்க்க விரும்பவே இல்லை என்கிற நிலை வந்தால் அதற்கு பெயர் என்ன? காட் கிஃப்ட். அல்லாஹ் அந்த கிஃப்டை தந்தருவானா? இது 2வது ஃபித்னா. இனி 3வது தண்டனை என்ன? ஸலாசில், பூகம்பம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எங்கு பார்த்தாலும் அடிக்கடி பூகம்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது கியாமத்தின் அடையாளம் என்றார். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஹரம் ஷரீஃபிலே, மக்கமா நகரத்திலே, கஅபத்துல்லாஹ்விலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் அந்த ஹரமை கடந்து போகின்ற நேர் தெரு இருக்கல்லவா, நபி அவர்கள் அப்படியே காட்டுகிறார். இந்த தெருவிலே ஜல்சலா ஏற்படும். அந்த தெருவிலே ஹரமை விட்டு வெளியில் வந்தால் ஒரு விசாலமான தெருவை பார்ப்போம். அந்த தெருவுக்கான பெயரை நபி அவர்கள் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் பெயர் இல்லாமல் இருக்கு. நபியர் சொன்னார்கள், ஹரமிலிருந்து வெளியே வந்தால் உங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற அந்த பெரிய தெரு அப்படியே அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டு அதிலே அனைவரும் உள்ளே போவார்கள். நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லது ஆயிஷாமாவும் கேட்டாங்க, அதுல எத்தனையோ நல்லவங்களும் உள்ள போவாங்களே, எத்தனையோ நல்லவங்க, புண்ணியமானவங்க, இபாதத்தில் உள்ளவங்க, ஹரமுக்கு வந்தவங்க யாரா இருப்பாங்க? நல்லவங்களா தானே இருப்பாங்க. அவங்க எல்லாம் உள்ள போவாங்களே, அவங்களுக்கு இது தண்டனை இல்லையா கேட்டதற்கு, இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்குண்டு போகக்கூடியவர்களை அல்லாஹ் ஷஹீதுகளாக எழுப்புவார். அவர்கள் அந்த தண்டனைக்கு உட்படுகின்ற நேரத்தில் அது அவர்களை பொறுத்த மட்டிலும் தண்டனையாக இருக்காது, அது அவர்களுக்கு நியமத்தாக மாறிவிடும்.
ஆனால் அதற்காக எவருமே துஆ செய்து கேட்கக்கூடாது. இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்குண்டு இறந்தால் அவர் ஷஹீதாக இறக்கிறார் என்றார்கள். ஆனால் நபி அவர்கள் பாதுகாவல் தேடினார்கள். யா அல்லாஹ் வமினல் கர்தி வமினல் ஹர்தி வமினல் ஹதிமி, சுவர் இடிந்து விழுந்து இறப்பதிலிருந்து, கரிந்து இறப்பதிலிருந்து, நீரில் மூழ்கி இறப்பதிலிருந்து, கடுமையான நோய்கள் தாக்கி இறப்பதிலிருந்து, விஷ ஜந்துகள் கடித்து இறப்பதிலிருந்து யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்திடப்பே என்று துஆ செய்தார். ஆனால் யதார்த்தமாக நிகழ்ந்து விட்டால் அவர்கள் ஷஹீதுகள் என்று ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? என்ன குற்றம் செஞ்சானோ தெரியல, என்ன பாவம் செஞ்சானோ தெரியல, இடிபாடுகள்ல சிக்கி செத்தாங்க என்று உலகம் சொல்லக்கூடாது என்பதற்காக. அதிலே நல்லவர்களும் இருக்கலாம், அந்த நல்லவர்கள் ஷஹீதுகளாக எழுப்பப்படுவார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது, நிலம் அதிர்கிறது. உடனே கையில் இருந்த சாட்டையை எடுத்து பூமியை அடித்தார்கள். எதற்காக நீ நடுங்குகிறாய்? இந்த உமரின் ஆட்சியிலே என்ன அநீதத்தை நீ பார்த்தாய்? எதற்காக நீ துடிக்கிறாய்? எதற்காக நீ நடுங்குகிறாய்? அமைதியாக இரு. அடிச்சாங்களா? அமைதி. அப்படி என்றால் என்ன தெரிகிறது? ஆட்சிகள் சரியில்லாமல் போனால், அதிகாரங்கள் சரியில்லாமல் போனால், மனிதர்களின் உள்ளங்களிலே நிலநடுக்கம் ஏற்பட்டால், ஆட்சி சரியில்லாமல் போகும்போது ஜல்சலா பூமிக்கு தான் வரணும்னு கட்டாயம் இல்லை. நமது உள்ளங்களில் என்ன ஆகுமோ என்று ஏற்படுகிறதே அது உள்ளத்துக்கு ஏற்படுகின்ற ஜல்சலா. இந்த ஜல்சலாக்கள் ரப்புடைய அரிசை உலுக்கி ரப்புடைய உத்தரவிலே ஆங்காங்கே ஜல்சலா நிகழும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எந்த இடிபாடுகளுக்கு இடையிலேயும் அல்லாஹ் எத்துணை நபர்களை காப்பாற்றுகிறான். ஹயாத் இருந்தால் அவர்களுக்கு மௌத்தே வராது. 15 நாட்கள் கழித்து எடுக்கிறார்கள். ஒரு பெண்மணி தனது நெஞ்சிலே தன் குழந்தையை வைத்திருக்கிறாள், அணைத்திருக்கிறாள். அதோடு 2 பேரையும் துப்பினாங்க. அந்த தாயும் சேயும் ஹயாத்தோடு இருந்தார்கள். அந்த தாயினுடைய விரல்கள் முழுக்க 10 விரல்களும் பின்னாக இருந்தது. அந்த பிள்ளையும் ஹயாத்தோடு இருந்தது. ஆனால் அந்த தாயினுடைய உடலில் இரத்தமே இல்லாமல் போயிருந்தது. கேட்கப்பட்ட போது அந்த தாய் சொன்னது, எனது அமுது தீர்ந்து விட்டது, குழந்தைக்கு தர வேண்டிய பால் தீர்ந்து விட்டது, தருவதற்கு ஒன்றுமே இல்லை என்கிற போது எனது விரலை ஒவ்வொன்றாக கடித்து கடித்து இரத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தேன். 15 நாட்களாக அந்த குழந்தை என் இரத்தத்தை எல்லாம் குடித்து விட்டது. இரத்தத்தையே குடித்து விட்டது. இரத்தத்தை பாலாக்கி தருதல் என்பது வேறு, இரத்தத்தையே குடித்தது. அதனால என்னிடத்தில் இந்த இரத்தமெல்லாம் அந்த குழந்தைகிட்ட போய் அது வாழ்ந்துருச்சு, நான் பலகீனமாயிட்டேன். உடனே கொண்டு போய் அந்த தாய்க்கு ரத்தம் ஏற்றி காப்பாற்றினார். இன்னொருவரை எடுத்தார்கள். நீங்கள் எப்படி உள்ளே இருந்தீர்கள் இத்தனை நாட்களாக? என்ன நீங்கள் சாப்பிட்டீர்களோ? ஒன்றும் சாப்பிடல. அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருந்தா, அதனால எனக்கு தண்ணி குடிச்சாதான சிறுநீர் வரணும். ஆனால் தண்ணீரே குடிக்காமல் நான் ஸ்டாப் சிறுநீர் வந்து கொண்டே இருந்தது. எனது சிறுநீரை கொண்டு நான் இப்பொழுது ஹயாத்தோடு இருந்தேன். அல்லாஹ் அவரை சிறுநீரை குடிக்க வைத்த ஹயாத்தாக்கி, மௌத்தும் ஹயாத்தும் என் கையிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். அப்படி என்றால் அந்த நிலநடுக்கம் என்பது எவ்வளவு கடுமையானது. குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் வ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடினால் வானத்திலிருந்தும் தண்டனை இறக்கலாம். அவன் நாடினால் பூமியிலே நீங்கள் அமர்ந்திருக்கவே, நீங்கள் நடந்து கொண்டிருக்கவே பூமியிலிருந்து தண்டனை கொண்டு வரலாம். அவன் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திலிருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் தண்டிக்கலாம். அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே நமது வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் கல்வியிலே இருந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் சந்ததிகளையும் அனைவரையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அந்த பலஸ்தீன மக்கள் பூமியிலிருந்து நடுக்கமில்லை, ஆனால் மேலிருந்து அந்த கயவர்கள் போடுகின்ற குண்டுகளினால் நிலநடுக்கத்தை விட கடுமையான தண்டனையிலே, கடுமையான கஷ்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருந்தால் அல்லாஹ் அதை ரஹ்மத்தாக மாற்றுவானாக.
அல்லாஹ் அவர்களை எல்லாம் ஷஹீதுகளாக கபூல் செய்வானாக. அவர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் நியமல் பதிலாக அவர்களது ஊரை மறுமலர்ச்சியாக, பசுமையான ஊராக, செல்வ செழிப்புள்ள ஊராக, எந்த கயவர்களும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்குள்ள ஒரு உறுதியான ஊராக, அவர்களுக்கு அங்கீகாரம் தரப்பட்ட ஊராக அல்லாஹ் மாற்றி தந்தருள்வானாக.